பார்த்தா தெரியும், நல்ல ஒரு பெரிய சீட் பாட் கிடச்சிருக்கு. அவ்வளோ வெயிட்டு. அதனால் நான் இதை வந்து இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒரு செடி மேலே தான் அப்படி வச்சுருக்கேன். இப்போது இதில் வந்து பூச்சி வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த பூச்சி என்ன செய்யும்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சீட் பாடை வந்து காலி பண்ணிடும். அதனால் அந்த பூச்சி பார்த்துட்டுங்கன்னா நீங்கள் உடனே அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளான்ட்டோட காடெக்ஸையும் பார்த்துடலாம். இது ஒரு சீட் க்ரோன் பிளான்ட்டு. இப்போது இதை மாதிரி மழைக்கு அப்புறம் மஞ்சள் கலரில் நிறம் வரும் இந்த இலையில். இதை பார்த்து பயப்பட வேண்டாம், இது தானாகவே கீழே விழுந்துடும். மழைக்கு அப்புறம் இப்படி தான் வருது. அதே சமயத்தில் ஈஸியாக நம்ம வந்து அடினியமாக வளர்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு மித்து. அதுவும் ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான். மழைக்கு முன்னாடி மழைக்கு பின்னாடி நிறைய பிரச்சனை நம்ம அடினியம் பிளான்ட் வளர்க்குறவங்கள ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். எந்த செடி வளர்க்குறதுனாலுமே கொஞ்சம் கஷ்டம்தான் ஃப்ரெண்ட்ஸ், என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு நல்ல ஒரு பெரிய சீட் பாட் கிடச்சிருக்கு. ஆனால் அந்த பூச்சி வந்து அது மேலே நிறைய பூச்சி வந்து உட்காருது. இதை பார்த்து பார்த்து நான் எடுத்துகிட்டு தான் இருக்கேன்.